சென்னையில் ஒர்க் பண்ணுறேன். ஊருக்காக தீபாவளி விழுப்புரம் வந்தேன். விழுப்புரம் வந்து தீபாவளிலாம் முடிச்சுட்டு இப்போது வேலைக்காக கிளம்பலான்னு இருந்தேன். அப்போது நேற்று நைட்டே இப்போ வந்து பார்த்தேன். நைட்டு கிளம்பா வந்து பார்த்தா ஒரே மழை, பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாகவே தண்ணியாக நிற்கிது. சரி காலைல வரலாம், சரி தண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னு பார்த்தேன். காலையும் ஃபுல்லாகவே அதே மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் அவுட் சைடே நிற்கிறாங்க பஸ்ஸுக்கு வெளியே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பஸ் ஏற. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மழை பெஞ்சாலே பஸ் ஸ்டாண்டில் ஆல்ரெடி தண்ணி நிற்க ஸ்டார்ட் ஆகிடுது. லைட்டாக மழை பெஞ்சாலுமே தண்ணி நிற்கிது. இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பொதுமக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்களுமே வெளில வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் நிம்மதியாக போக முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மாவட்ட நிர்வாகம் பார்த்தா தொடர்ந்து தண்ணி போகாமல் இருக்குது. இல்லை இது அப்படியே தான் இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட் மழை கூட வந்தாலுமே இது அப்படியே தான் இருக்கும். இது எதுவும் பண்ண மாட்டாங்க. இது தண்ணி மட்டும் இது கொஞ்சம் எதனா பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி டைம்லலாம், மழை டைம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உள்ளே நிற்க முடியல. என்ன பண்ணுறது, வெளிலலாம் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. எதாவது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதை பார்த்து எதனா அரசாங்கம் எதனா ஒன்று பண்ணணும். மாவட்ட அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா? தண்ணீர் வெளியேற்றத்துக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கு? அதுதான் தண்ணி உடனே இப்போது தண்ணி நிற்காத அளவுக்கு பஸ் ஸ்டாண்டில் நிற்காத அளவுக்கு என்ன பண்ணால் நல்லாயிருக்கும். இது அதான் அவங்க தான் பண்ணணும். நம்மளால இது பண்ண முடியாது. தண்ணி நிற்கிது. எப்பவுமே மாமூலாக தண்ணி எடுக்கவும் மாட்டாங்க. அது வந்து போக மாட்டேங்குது. அது மோட்டர் போட்டு இறக்கிறாங்க, தண்ணி போக மாட்டேங்குது. அப்படியே தான் நிற்கிது. வருஷம் இதே தான் நடக்குது. அதுக்கு கிளீன் பண்ணுறதுக்கு சரியில்லைங்க. எதனால மழை பெய்யுதாலும் நிற்கிது. வேற ஒன்றும் கிடையாது. மழை டெய்லி ஒரு வாரமாக மழை பெய்யுதுங்க. அது அப்படியே கரெக்ட் பண்ணலாம். கரெக்ட் பண்ண விட்டுக்கிறாங்க. அதனால வந்து இப்போ ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுதுங்க பஸ் ஏறதுக்கு. மோட்டரில் வச்சு தண்ணீர் எடுக்கிறேன்னு சொல்றாங்க. வடிதா எந்த அளவுக்கு? கொஞ்சம் வண்டிதாங்குது. அதை வர ஜனங்க ரொம்ப உள்ள போக முடியல. வண்டியெல்லாம் வெளியே நிற்குது. வெளியே நின்று தான் சீட்டு ஏற்றுறாங்க. இப்போ எதனால தண்ணி தேங்குது நிற்கிறீங்க? ஆக்கிரமிப்பு வாய்க்காலாம் நிறைய தண்ணி போகணும் ஒரு வாய்க்காலாம் கிடையாது. வாய்க்கால சீல் பண்ணல, அப்படியே இருக்குது. வாய்க்கால் வேலை கிடையாது. இல்லைன்னா வாய்க்கால் கரெக்ட் பண்ணிங்கன்னா போயிடும். அதனால தான் மோட்டர் போட்டு இறச்சி நிற்கிறாங்க. எப்போலேருந்து மோட்டர் இறச்சிருக்கு? இப்போ தண்ணி காலையிலேருந்து இறச்சிக்கிறது, நைட்லேருந்து இறச்சிக்கிறாங்க. இன்னும் 2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுதுங்க இந்த பஸ் ஏற. ஒரு நிரந்தர தீர்வுனா என்ன பண்ணணும்? நிரந்தர தீர்வு அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். பண்ணி வாய்க்கால் வெட்டி தண்ணி கொண்டு வெளியே விடணும். இல்லைன்னா இந்த பஸ் ஸ்டாண்டை மோட்டர் ஆகினா தண்ணி இப்படி வெளியே போயிடும். அது செய்யணும்.